நம்ம எல்லாருமே பொறக்கறோம், வாழ்றோம், கடைசியில இறந்து போயிடுறோம். ஆனா இந்த சைக்கிளை தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சா, வயசே ஆகாம ஒரே வயசுல நம்மளால வாழ முடிஞ்சா, இவ நீங்க பாக்குறீங்களே இந்த குழந்தைக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 1 இல்ல 4 இல்ல ஒரு 5? இந்த குழந்தைக்கு 20 வயசு ஆகுது. 1993ல பிறந்த இந்த குழந்தை ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அந்த குழந்தை வளரவே இல்ல. வருஷங்கள் போகுது போகுது, அந்த குழந்தையோடைய உடம்பும் சரி பிரைனும் சரி வளராம அப்படியே அந்த ஒரே ஏஜ்லயே தான் இருக்கு. சோ மெடிக்கல்ல இத சிண்ட்ரோம் எக்ஸ்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாது. அதோட இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நோயினால பாதிக்கப்பட்டது இந்த குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தையுடைய பேரு ப்ரூக் கிரீன்பர்க். சோ ஒருவேளை அந்த குழந்தையுடைய டிஎன்ஏல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏவை செக் பண்ணி பார்க்க அது நார்மலா இருக்கு. சோ அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதையே டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல. மெடிக்கல் மிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. மேபி அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இன்னும் வளரல அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. சோ டாக்டர்ஸும் அந்த குழந்தைய வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை டாக்டர்ஸ் அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மத்தவங்களுக்கும் யூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு ஒரு 20 வயசு ஆகுதுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே 20 வயசுலயே இருக்கலாம். சோ யார் யாருக்கு என்னென்ன ஏஜ் பிடிக்குமோ அந்தந்த ஏஜ்ல நம்மளோட வயசாகிற தன்மையை ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா வாழ்க்கை முழுக்க இருக்கலாம். சோ அதனாலேயே இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வளர வளர அந்த குழந்தைய யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த குழந்தை கரெக்டா 20 வயசு தாண்டின உடனேயுமே இறந்து போயிடுது. ஆனா இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட அந்த குழந்தையோடைய டிஎன்ஏ மத்த விஷயங்கள்னு எல்லாமே இருக்கு. ஃபியூச்சர்ல மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுக்கு அப்புறம் மேபி இதை கண்டுபிடிச்சு யாருக்கு தெரியும், எல்லாருமே 20 வயசுலயே ஏஜ் ஸ்டாப் பண்ணி வாழுவோமோ என்னவோ. ஆனா இப்ப வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க உங்க கிரைம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.